மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து நெல்லையில் மதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பங்கேற்றார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்தும் தமிழ்நாட்டிற்கு பேரிடர் நிவாரண நிதியாக 37,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய முதலமைச்சர் முன்வைத்த கோரிக்கையை மத்திய அரசு அலட்சியப்படுத்ததை கண்டித்தும் நீட் தேர்வில் நடைபெறும் குளறுபடிகளை கண்டித்தும் மதிமுக சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக நெல்லை வண்ணார்பேட்டை செல்லப்பாண்டியன் மேம்பாலம் அருகில் மதிமுக நெல்லை மத்திய மாவட்ட செயலாளர் நிஜாம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதிமுக மாநில துணை பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் உட்பட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க தவறிய தமிழர் விரோத மோடி அரசை கண்டிக்கின்றோம். மோடி அரசு, பிஜேபி அரசு திருப்பி கொடுப்பது 29 ரூபாயா? அநீதி. ஏழை மாணவர் மருத்துவ கனவை சிதைக்கின்ற நீட் தேர்வை ரத்து செய். கைவிடு. மோடி அரசை கைவிடு. ஊழல் மலிந்த நீட் தேர்வை உடனடியாக கைவிடு. இந்திய ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடப்பு ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டின் திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்காமல் மாற்றாந்தாய் மனப்பான்மையில் நடந்து கொள்கிறது. 37,000 கோடி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கு நிவாரணம் கேட்டு முதலமைச்சர் கடிதம் எழுதிய போது வெறும் 273 கோடி ரூபாய் பேரிடர் நிவாரணத்தில் இருந்து கொடுத்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது. அதே காலகட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அஸ்ஸாம், சிக்கிம், இமாச்சல் பிரதேசங்களுக்கு அதிக நிதியினை மோடி சர்க்கார் வழங்கி இருக்கிறது. அதே போல மெட்ரோ ரயில் திட்டங்களை பொறுத்தமட்டில் மும்பைக்கு 4,000 கோடி, அகமதாபாத்துக்கு 3,000 கோடி, பெங்களூருக்கு 7,000 கோடி ஒதுக்கிய மோடி சர்க்கார் தமிழ்நாட்டிற்கு மெட்ரோ திட்டம் சென்னைக்கு ஒரு நயா பைசா கூட ஒதுக்கவில்லை என்பதனை கவலையோடு சுட்டிக்காட்டி மறுமலர்ச்சி திமுக இந்த ஆர்ப்பாட்டத்தை நெல்லை மாநகரில் அதனுடைய மாவட்ட செயலாளர் KMA நிஜாம் அவர்கள் தலைமையில் புறநகர் மாவட்ட செயலாளர் உபரி ரைமண்ட் அவர்கள் முன்னிலையில் நடத்தி கொண்டிருக்கிறது.